இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். இந்த கோடை காலத்தில் நமக்கு எல்லாம் நினைவுக்கு வருது கூலர்ஸ். அதுக்கப்புறம் ஹாட் சீசனில் ஹாட்டாக நம்ம பார்க்கறது பிக்கிள்ஸ். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுவரையிலையும் பிரியா மகேஷ் கிச்சனில் போட்ட எல்லா சீஸ்னல் பிக்கிள்ஸோட லிங்க்கும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி ஊர்லேருந்து நான் இந்த வருஷம் வடுமாங்காய் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதை போட்டு கொடுத்த என்னோடய கசினுக்கு ரொம்ப நன்றி. அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாங்காய் இந்த கட் மேங்கோ பிக்கிள், அதாவது வெந்தய மாங்கான்னு சொல்லுவாங்க, அதுக்காக அலம்பி வச்சுட்டு இருக்கேன். இதை பொடி பொடியாக நறுக்கி மெல்லிஸாக நறுக்கி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா இதை ஊறுகாய் போடணுன்னு அவசியம் இல்லை. சுண்டலில் தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல். எத்தனை பேர் பீச்சில் போய் கடலை போட்டிருக்கீங்க? எங்கள் அப்பா எனக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கலீங்க. பிகாஸ் லெட்ஸ் ஹாவ் ஃபன். நான் எங்கே வெளில போனாலும் ஒரு பிரதர் தான் ட்ரைவ் பண்ணுவார். ஒரு பிரதர் முன்னாடி ஓட்டுவார், ஒரு கசின் பிரதர் பின்னாடி ஓட்டுவார். அது என்னோட திருமணமான போது அதுக்கப்புறம் முன்னாடி என்னோட கணவர் மகேஷ் கேட்ட முதல் கேள்வி ஹனிமூன் போகும்போது ஏற்காடு தான் கூப்பிட்டு போனார். ஏற்பாடு பண்ணி ஏதோ ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தார். பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருந்தார். எதுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? ஆக்சுவலாக ரொம்ப பேச மாட்டார், குசும்பு பண்ணிகிட்டே இருப்பார் சைலண்ட்டாக. இல்லை உங்கள் அப்பா உங்கள் ரெண்டு பிரதர்ஸையும் அமுச்சிட்டு அது நம்ம கூடவே வரப்போகிறாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு பண்ணார். பட் பிரதர்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ ரெசார்ட்டில் ஒரு வடி மாறி போன உடனே நான் அந்த டயத்தில் அடி வாங்க போகிறோம், எங்கேயாவது நம்ம திருப்பி மெட்ராஸ் கூட்டிகிட்டு வராமல் அங்கேயே ஊட்டிகிட்டு வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ட்ரெயின் இறங்கின உடனே சென்னையிலேருந்து என் பிரதர்ஸ் இருந்திருந்தாக்க அந்த பிக்கப் பாயிண்ட்லேருந்தே ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். ஜஸ்ட் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி பெஸ்ட் இன் டிரைவிங். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு நிறைய நடந்திருக்கும். இந்த மாங்காய் பின்னாடியும் அது மாதிரி ஒரு கதை இருக்குது. இது எங்கள் வீட்டிலையே இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நம்ம போட்டிருக்கிறோம். சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன சுவாரஸ்யமான ஒரு பகிர்வுகள் வாழ்க்கையை நல்லா அழைத்து செல்லுங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். எல்லாருமே பிஸியான ஆள் தான், எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான், எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ், எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க மட்டும் குறைச்சலே கிடையாது. டஃபஸ்ட் டாஸ்க் இஸ் பீயிங் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் அ ஹோம் மதர். ஸோ இதையெல்லாம் மீறி நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு டைமில் நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம். என்னுடைய மகளிர் குழுமத்துக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். சுயதொழில் முனைவோருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மாகவும் அதை நான் கொடுத்துருக்குறேன். நிறைய மகளிர் அதனால பயன்பெற்றிருக்காங்க. நீங்களும் அதில் மகளிர் மட்டுமே சேர விரும்புவதென்றால் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ல இன்வைட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களை ஃபோட்டோவோட இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை அந்த குழுமத்தில் ஆட் பண்ணுவேன். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாங்காவை மெல்லிஸாக அதுதான் ஆரம்பித்தோம் இல்லையா? ஸோ பீச் சைட் போய் தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல், அஃப்கோர்ஸ் கடலை போடுற பாய் ஃப்ரெண்ட்ஸோடையும் காதலர்களோடையும் சாப்பிட்ருப்பீங்க. அஃப்கோர்ஸ் திருமணத்துக்கு முன்னால் நான் மகேஷோட மெரினா பீச் அண்ட் பெசநகர் பீச் போனேன். அதுவே எங்கள் அப்பா கொடுத்த டைம் எக்ஸாக்ட்லி 1 hour. அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிறிய ஒரு பகிர்வு. நிறைய பார்க்குறோம் நம்ம நாட்டில், ஊரில், இங்கே வெளியிடங்களில். ஸோ சட்டுன்னு யாரையும் நம்புறது சரி கிடையாது. எ நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன் அன்னோன் ஏஞ்சல் அப்படிங்கிறது ஒரு மிக பழமையான ஒரு ஆங்கில பழமொழி. தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசே மேல் அப்படிங்கிறது தமிழாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போடுறதா இருந்தால். ஸோ அதனால என் பிரதர்ஸ்லாம் பிசாசுங்க இல்லை. மெட்ராஸ் போனவங்க ஆதரவுலாம் வேணும். ஸோ சென்னை போனால் எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு ஒருத்தர் நம்மளை ஒரு அக்கறை எடுத்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடிய வயசு தான் டீனேஜ் அண்ட் அடல்ட் ஏஜ். அது நம்ம உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருக்கணும். எனக்கு என்னுடைய குரு என்னுடைய ஒரு
அந்த சரியான வயசில் வந்து எனக்கு அவருடைய புத்தகங்கள் மீது ஈர்ப்பு இருந்ததுனால நான் வேறு எதுலேயும் வெளியில் போகாமலே விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி ரோஸ் கூட என்னோடய பிரதர் தான் வாங்கினார். ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் ஒரு பையன் பண்ணும்போது மத்தியானம் 12 மணிக்கு அவனை இன்னும் என் பிரதர் தேடிட்டு இருக்கான் உதைக்கிறதுக்கு. எதுக்கு சொல்ல வரேன், ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு சூழல் நமக்குள்ளே ஒருத்தங்க நம்ம கொடுக்கும்போது, ஈவன் எங்கள் அப்பா வந்து டிரைவர்ஸை தான் வந்து ட்ராக் பண்ணுவார். என்ன இதுவரையிலையும் ட்ராக் பண்ணதே இல்லை. அவர் வந்து ஃபிசிக்கலாக இருந்தவர்லையும் டிரைவர்ஸ்க்கு ப்ரெஷர் போயிடும். 4:30க்கு வண்டி வந்து பார்க்கிங்கில் வீட்டில் ஏறிடணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவார். நம்ம இங்கேருந்து ஷாப்பிங் திருமணத்துக்கு அப்புறம் கூட ஷாப்பிங் போகும்போது டைம் லிமிட் செட் பண்ணி தான் வெளியில் அனுப்புவார். காலையில் 10 மணிக்கு தான் கிளம்பணும், ஈவினிங் 4:30க்குள்ளே வண்டி வந்து பார்க்கிங்குள்ளே ஏறிடணும். அது வந்து நமக்கு ப்ரெஷரே வராது. டிரைவர்ஸ் நம்பர் அவர்கிட்ட இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ராக் பண்ணுவார். அவங்க என்கிட்ட குடுக்குடுன்னு ஓடி வந்து, பாப்பா நாளைக்கு வேணால் வாங்கிக்கிறீங்களா, இந்த பாண்டி பசார் இங்கே தான் இருக்க போகுது, நாளைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம், ஐயா வந்து டிரைவர் மாற்றிடுவார், 4:30க்கு பார்க்கிங்கில் ஏறிடணும்னு சொல்லி 3:45கே நம்மளை ரேப்பப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துவார். இது மாதிரி ஒரு சிறிய ஒரு அனுபவங்கள் இருந்தால் நீங்களும் பகிருங்கள். மெசேஜ் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த காலத்து டீனேஜ் கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி, யாராவது ஒருத்தருடைய ஒரு அக்கறை புரிதல் இருந்தாக்க அந்த இடத்துல தயவு செய்து பாதுகாப்பு எல்லையை மீறாதீர்கள். மீறிய பிறகு இப்போது ஐ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் கிவன் யூ லாட் ஆஃப் காலிங் நம்பர்ஸ் ஆல்சோ டியூரிங் எமர்ஜென்சி கிரைசிஸ். இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு க்ளூ என்ன தெரியுமா, உங்கள் பெற்றோரை மதியுங்கள். உங்கள் மேலே அக்கறை உள்ள எல்டர்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ், பிரதர்ஸ், அப்புறம் கசின்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாரையும் தயவு செய்து மதியுங்கள். இந்த வீடியோ வந்து ஊர்காக்கான லிங்காக இருந்தால் கூட காரசாரமாக டேஸ்ட்டாக அனுபவங்களையும் நம்ம பகிரலான்னு நினைக்கிறேன். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நன்றி வணக்கம் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு சின்ன பகிர்தல். நான் பிகாம் படிக்கும்போது ஒரு இடத்துல வந்து கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்தேன். ஏன்னா ஐ டோல்ட் யூ ஐ ஸ்டார்டட் மை சேல்ஸ் கெரியர் அட் த ஏஜ் ஆஃப் 17. 17 வயசில் நான் என்னோடய சேல்ஸ் பேக்கை தூக்குனேன். நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் என்ஐடியும் படித்தேன், பிகாம் கிராஜுவேஷனும் படித்தேன். அப்போ நான் வந்து ஒரு ரயில் அந்த ஸ்டேஷன் பேரை சொல்ல விரும்பலை, சிட்டி லிமிட்குள்ளே தான், சென்னையில் வந்து அந்த ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் ஏறுவேன். நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி போனோம். அந்த ஏறுற ஸ்டேஷனில் என்னோடய கசின் பிரதர், அவர் ஹீ ஸ்டில் மை மோஸ்ட் ஃபேவரட் எல்டர் பிரதர். அன்அட்வர்டைஸ்டாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் பாடி கார்டு அவர் தான் எனக்கு. அப்புறம் தான் என்னோடய மற்ற 2 பிரதர்ஸ், ஓன் பிரதர்ஸ். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நல்ல மழை காலம், அப்போது அந்த ட்ரெயின் ட்ராக் அதுக்கிட்ட ஏறும்போது திடீர்னு வந்துட்டு, பிரியா உடனே வண்டி ஏறுறியா, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், முக்கால்வாசி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறுவேன். என்னோட கூட படிக்கிற பசங்க 2-3 கேர்ள்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன் வந்து சேலமோ கோயம்புத்தூரா சரியாக நினைவில், கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன், அங்கேருந்து வந்து இங்கே படிக்கிறாப்புல படிச்சுட்டு. ஸோ வந்து அப்போ அந்த பையனை வந்து நீ தனியாக நில்லு அப்படின்னு சொன்னார். எதுக்கு அப்படின்ட்டு அவன் மிரட்டினவுடனே, அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம், பிரியா வண்டி ஏறட்டோன்னே வண்டி ஏறி நான் வந்துட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது வந்து, அவனை பெரட்டி எடுத்துட்டார். அவர் ஜிம் வேறு போவார், இன்னைக்கு ஜிம் போல இருக்கு, இந்த பையனை போட்டு உருட்டி எடுத்துட்டாரு. அவன் நல்லா பேசுவான், இனிக்க பேசுவான், சிஸ்டர்னுவான். ஸோ அதுக்கப்புறமா வந்து சிஸ்டர்னுவான், அப்புறம் மாற்றி பேசுவான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அண்ணா மூலியமாக என்ன கேள்விப்பட்டேன்னா, எவ்ரி டைம் நான் வந்து அங்கே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வாசலில் வெயிட் பண்ணும்போது ட்ரெயினுக்கு என் மேலே கையை வைக்காமலே சும்மா ஜாடையாக இப்படி கையை போடுறது, அப்புறம் பின்னாடி வந்து பசங்களை வச்சுட்டு பிரியா மேலே இப்படி கை வச்சு காமிக்கிறேன் பார், அது மாதிரிலாம் சொல்கிறது, அது மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணியிருக்கிறான். அது எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணா அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு, என் கசின் பிரதர். அப்புறம் அவன் என்கிட்ட சொன்னது, நீங்கள் வந்து இன்னாருடைய சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்கன்னா சிஸ்டர் உங்ககிட்ட பேசி கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா என்னை மேலே தொட்டால் தான் எனக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ சும்மா கையை போட்டு பின்னாடி வந்து என்னை வச்சு கேரோ பண்ணது வந்து எனக்கு தெரியாத விஷயம். அப்போ என்னோட சூழலுக்குள்ளே எங்கள் அப்பா வச்ச ப்ரொடெக்ஷன் வந்து என்னை காப்பாற்றுச்சின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரியவங்களை அலட்சியம் பண்ணாதீங்க. இப்போ வெக்கேஷன் மோட் ஆனாக இருக்கும், நிறைய பேர் வண்டி எடுத்துகிட்டு போவீங்க, தனியாக போவீங்க, பி கேர்ஃபுல். நாட் ஆல் பாய்ஸ் ஆர் ஜென்ஸ் ஆர் ரவுடிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவுடிஸ் தான், ஃபார் யூ இன்க்ளூடிங் மை கசின் பிரதர். ஸோ எதுக்கு சொல்ல வர, எங்கள் அப்பாவோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரவுடியால் தான் ரவுடியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்வாரு. ஸோ முக்காவாசி பேர் ரவுடிஸ் மீன்ஸ் நாட் இன் த அதர் வே.
அவங்களால ஒரு சிச்சுவேஷனும் ஒரு சூழலையும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தையும் வந்து நம்மலேருந்து மீட்டு நம்மளை பாதுகாக்க முன்னாடியே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய கேலிபர் உள்ளவங்க தான் நம்ம சூழலுக்குள்ளே இருப்பவங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து சரியாயிடுவீங்க. எப்போவுமே எங்கள் அம்மா சொல்கிற பழமொழி, அழக சொல்லுவாங்க தன் மனிதர்கள், சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க பிற மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமையாக பேசுபவர்கள் அனைவரும் நண்பர்கள் இல்லை, கடுமையாக நம்முடன் பழகுபவர்கள் அனைவரும் வந்து நமக்கு பகைவர்கள் இல்லை என்பது இனிமையான புரிதல். ஸோ இந்த மாங்காவை மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி இதில் வர ரெசிபி எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலில் போடலாம். அப்புறமா வந்து இதில் ரைஸ் பண்ணலாம். மெல்லிஸாக நறுக்கிட்டு சில இன்க்ரெடியன்ஸோட ரைஸ் பண்ணலாம். சென்னா, அப்புறம் வந்து காபூலி கருப்பு கொண்ட கடலை, எனி சுண்டல், கேட்டை, வெள்ளைக்காராமணி, எல்லா சுண்டலையும், வேர்க்கடலை சுண்டல், அப்புறம் பட்டாணி சுண்டல் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் மெல்லிஸாக இதை நறுக்கி சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், மாலை வீடு திரும்பும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நிறைய வந்து என்னோட வாட்ஸ்அப் ஷேர்ஸில் ஸ்டேட்டஸ்லலாம் ஆரோக்கிய சமையல் வகைகள், குழந்தைகளுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்ஸ்லாம் ஐ ஸ்டார்டட் ஜஸ்ட் ரீஷேரிங் ஃப்ரம் மை யூடியூப் சேனல். ஸோ இந்த நாளும் இந்த வாரமும் இந்த வெயில் மாதமும் உங்களுக்கு குளுமையாக அமைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் நக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்விம் பண்ணுறவங்க ஸ்விம் பண்ணுங்கள். என்னால் இப்போ பண்ண முடியல. ஐ லவ் ஸ்விம்மிங். அதே மாதிரி வந்து வெளியில் போய் நல்ல ஒரு குளிர் காற்றில் வெயிலில் வந்து இது எடுத்துக்கோங்க, விட்டமின் டி. குளிர் காற்றில் நடங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பதார்த்தங்களை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடுங்க. கிர்னி பழம், அது மாதிரி ஆரஞ்சு பழம், அது மாதிரி சாப்பிடுங்க. நிறைய நடங்க. நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை வச்சுக்கோங்க. தயவு செய்து வதந்தி பேசாதீர்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். இந்த காரசாரமான கலவை பேச்சுக்கள் அனைத்தும் ஊறுகாயின் சுவையாக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இதுவரையிலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.